ஐயோவெனை போலும் மாபெரும் பாவியு அகிலத்திலெங்குமிலையே அநியாயம் அநியாயமென்பெரும் பாதகம் யார் பால் எடுத்தோதுவேன் மையான கண்ணியர் வலைக்குள்ளகப்பட்ட மாபாவி தீபாவியான் மஹபூபு சுபஹானியான உமை நாடாத மடமை குடி கொண்ட பாவி பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி பொல்லார்கள் நேசமே அல்லாது நல்லோர் பிறக்கணித்திட்ட பாவி நையுமோர் பொய்யுலகனாகியேயுமதடுமை நாயினுங்கடையாவனோ நற்குணங்குடி கொண்ட பாத்துஷாவான குருநாதன் முஹித்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. غريب نواز عطاء رسول سيد عالم قطب الهند سلطان العاشقين خواجہ معین الدین چشتی قدس الله سره العزيز அவர்களுடைய இந்த பெருவிழாவிலும் அவர்களுடைய அருமை மைந்தர் ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களுடைய இந்த விழாவிலும் கலந்து கொண்டு பரக்கத்தை பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லருளும் அவுலியாக்களுடைய துஆ பரக்கத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை துவக்கம் செய்கின்றேன். நாங்கள் இந்த வருடத்தோடு 10 வருட காலமாக இந்த மகத்துவமிக்க இடத்தில் ஹாஜா நாயகம் அவர்களுடைய கந்தூரியை நடத்தி வருகின்றோம். அதே போன்று இந்த பள்ளி வாயிலில் ஒரு வருடத்தில் 10க்கு மேற்பட்ட கந்தூரிகள் நடைபெறுகின்றன. இந்த காத்தான்குடியில் அதிகமாக அவுலியாக்களுடைய கந்தூரிகள் நடைபெறக்கூடிய ஒரே ஒரு ஸ்தாபனமாக நம்முடைய இந்த பள்ளி வாயில் திகழ்கிறது, உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் அவுலியாக்களை எந்த அளவு ஆசை மீறி அளவு கடந்து மிகவும் பக்தி பரவசத்தோடு நாங்கள் அவுலியாக்களை எந்த அளவு நேசிக்கின்றோமோ அதே அளவு அவுலியாக்களை மறுக்கக்கூடிய, அவுலியாக்கள் இல்லை, அவர்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் உலகத்திலே உலகளாவிய ரீதியில் பரவலாக இருப்பது உங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, இறை நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவுலியாக்கள் அவர்கள் இந்த உலகத்திலே தாய் தகப்பர்களுக்கு இடையிலே பிறந்தார்கள். உலகத்திலே நேர்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஷரீஅத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத் என்ற வழிகளை பேணி அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசையினால் கடுமையாக முயற்சி செய்து போராடி அல்லாஹ்வை அடைந்த இறைநேசர்கள் அவுலியாக்கள் அவர்கள் மௌத்தான போதினும், அவர்களுக்கு மௌத்து என்ற மரணம் ஏற்பட்டு அவுலியாக்கள் மௌத்தான போதினும் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி விடவில்லை.
அவர்கள் சக்தியற்றவர்களாக மாறிவிடவில்லை. அவர்களுடைய மரணம் எப்படி தெரியுமா? எங்களுடைய மரணத்தை போன்று அல்ல. அவுலியாக்களுடைய மரணம் என்பது அவர்கள் மரணிப்பதால் அவருடைய சக்தி குறைந்து, அவருடைய அந்தஸ்து குறைந்து, அவர்கள் ஏதோ கபரிலே சக்தி அற்றவர்களாக படுத்து உறங்குகிறார்கள் என்பது அல்ல. அவுலியாக்களுடைய மரணம் என்பது என்ன தெரியுமா? அல் இந்திகாலு மின் தாரின் இலா தார். அல் இந்திகாலு மின் தாரின் இலா தார். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செய்கின்ற பயணம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அவுலியாக்கள் பயணம் சென்றிருக்கிறார்கள். தாருல் ஃபனா என்ற இந்த உலகை விட்டும் பயணம் மேற்கொண்டு தாருல் பகா என்ற அந்த உலகத்திற்கு சென்று அவர்கள் ஹக்குடைய காட்சியை கண்டு அதிலே லயித்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அவுலியாக்களுக்கு, இறைநேசர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட, அவுலியாக்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எந்த அந்தஸ்து, எந்த பவரு, எந்த தன்மைகள் இருக்கின்றதோ அந்த தன்மைகளை விட பன்மடங்கு அவர்கள் மௌத்தான பிறகு அவுலியாக்களுக்கு உயர்ந்த தன்மைகள் அவர்களுக்கு மேலதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களாகிய நாங்கள் நம்ப வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு நேர்மாற்றமாக இன்று மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே வாழும் பொழுதுதான் மனிதனுக்கு பவர் உண்டு, சக்தி உண்டு, அவன் மௌத்தான பிறகு சக்தியற்றவனாக மாறிவிடுகிறான் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அவுலியாக்களை பொறுத்தவரையில் உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுக்கு எந்த அந்தஸ்து இருந்ததோ, எப்படியான சக்தி இருந்ததோ அதைவிட பன்மடங்கு, பல்லாயிரக்கணக்கான மடங்கு அவுலியாக்களுடைய சக்தி அதிகரித்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறதே தவிர குறைந்து விடவில்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு நியாயம், உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு இரண்டு தொழில்கள் பார்க்க வேண்டியவனாக அவன் இருக்கின்றான். ஒன்று, உடலுக்கு அவன் சில கடமைகள் செய்ய வேண்டும். உடலுடைய தொழில், நாசூத்தி என்ற இந்த நாட்டு சரீரத்திற்கு இவன் சேவை செய்ய வேண்டியவனாக இருக்கின்றான். உடலுடைய தொழில், உடலுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடலுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், உடலுக்கு நீர் கொடுக்க வேண்டும், உடலை கழுவ வேண்டும், உடலுக்கு ஆடை உடுக்க வேண்டும். இப்படி உடலுடைய தொழில் ஒன்று. அடுத்து ரூஹுடைய தொழில், ரூஹுக்குரிய சாப்பாடு. இந்த உடல் என்ற கூட்டிலே தங்கி இருக்கக்கூடிய ரூஹ் என்ற கிளி, அதற்கு இவன் சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆகவே இரண்டு தொழில். உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு இரண்டு தொழில். உடலையும் கவனிக்க வேண்டும், உயிரையும் கவனிக்க வேண்டும். உடலுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். ரூஹாகிய, அல்லாஹ் கொடுத்த அமானத பொருளாகிய ரூஹ் என்ற அந்த மகத்துவமிக்க மதிப்பெற்ற அந்த பொருளுக்கும் இவன் உணவு கொடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான். ஆகவே உலகத்தில் வாழும் பொழுது இவனுக்கு இரண்டு தொழில்கள். மௌத்தாகிவிட்டால், மரணம் ஏற்படுமானால் ஒரு தொழில் குறைகிறது. எந்த தொழில்? உடலுடைய தொழில். உடலுக்குரிய தொழில் குறைகிறது. உடலுக்கு இவன் சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடலுடைய கொழுக்கு மௌத்தை கொண்டு அறந்து விடுகிறது. ஆகவே உடலுக்கு இவன் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒத்த வேலை, ரூஹுடைய வேலை மாத்திரம். ஆகவே அவுலியாக்களுக்கு இந்த உலகத்திலே அவர்கள் உயிர் வாழும் பொழுது உடலுடைய வேலையையும் ரூஹுடைய வேலையையும் பார்த்து கொண்டு அவர்கள் எப்படி அந்தஸ்துடையவர்களாக இருந்தார்களோ அதைவிட பன்மடங்கு உடலுடைய கொழுக்கு அறந்த பிறகு அவுலியாக்களுக்கு ஒத்த வேலையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதிக பவர் உள்ளவர்களாக, அதிக சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள்.
இன்று மனித சமுதாயம் நினைத்துக் கொண்டிருப்பது போல அவுலியாக்கள் செத்து மௌத்தாகி மண்ணோடு மண்ணாக இருக்கவில்லை. அவுலியாக்களுடைய அகமியம் தெரியாதவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டாலும் கூட அவுலியாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே அழகான ஒரு முறையிலே சொல்கிறான். அவுலியாக்கள் ஜீவன் உள்ளவர்கள், அவுலியாக்கள் செத்துவிடவில்லை, அவர்கள் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே மிகவும் ஒரு கண்ணியமான பாணியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனை சிந்திக்க வேண்டும். இன்று உலகத்திலே என்ன செய்கிறார்கள்? குர்ஆனை சிந்திப்பதில்லை. குர்ஆனுடைய வெளிரங்கமான மொழிபெயர்ப்பை மாத்திரம் பார்த்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். குர்ஆனுக்கு எத்தனையோ கருத்துக்கள் உண்டு, குர்ஆனிலே எத்தனையோ தத்துவங்கள் உண்டு. இதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ குர்ஆனுக்கு யாரோ எழுதி வைத்த தமிழ் மொழிபெயர்ப்பு, குர்ஆனுக்கு நேரடி கருத்து, அதை பார்த்து தமிழ் தெரிந்த காரணத்தினால் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்து விட்டு தனக்குத்தான் இஸ்லாம் தெரியும், இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன் என்று மார்பு தட்டி பேசக்கூடிய சமூகத்தை நாம் இந்த உலகத்திலே பரவலாக பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமானதா? குர்ஆன் என்பது எப்படியானது? என் போன்ற உங்கள் போன்றவர்களால் குர்ஆனுக்கு கரை காண முடியுமா? இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில் குர்ஆனி லஹ்ரன் வ பத்னன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், குர்ஆனில் நுனிப்புல் மேய்ந்து கொண்டு, குர்ஆனை மேல் வாரியாக பார்த்து கொண்டு, குர்ஆனை சிந்திக்காமல், குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்களை சூஃபியாக்கள் குர்ஆனுக்கு கொடுத்த ஆழமான தத்துவங்களை சிந்திக்காமல் குர்ஆனை மேல் வாரியாக பார்க்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்காக நான் இதை சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில் குர்ஆனி லஹ்ரன் வ பத்னன். குர்ஆனுக்கு வெளிக்கருத்தும் உண்டு, உட்கருத்தும் உண்டு. இது ஸஹீஹான ஹதீஸ். யார் சொல்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னலில் குர்ஆனி லஹ்ரன் வ பத்னன். குர்ஆனுக்கு வெளிக்கருத்தும் உண்டு, உட்கருத்தும் உண்டு. வலிகுல்லி பத்னின் 70,000 பத்ன். ஒவ்வொரு உட்கருத்துக்கும் 70,000 உட்கருத்துண்டு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு ஒவ்வொரு ஆயத்திற்கும் வெளிக்கருத்தும் உண்டு, உட்கருத்தும் உண்டு. ஒவ்வொரு உட்கருத்துக்கும் 70,000 கருத்துக்கள் உண்டு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, குல்லு மா ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 குர்ஆனுடைய வசனங்களில் இருக்கக்கூடிய அத்துணை தத்துவங்களும் ஃபஹுவ ஃபில் ஃபாத்திஹத்தி மல்மூன், ஃபாத்திஹா சூராவிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய சகல கருத்துக்களும் ஃபாத்திஹா சூராவிலே இருக்கிறது. அல்ஹம்து சூராவிலே, ஃபாத்திஹா சூராவிலே இருக்கக்கூடிய சகல கருத்துக்களும் அதற்கு ஆரம்பத்திலே உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தில் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் பேயிலே இருக்கிறது. முதலாவது அச்சரம் பே, அந்த பேயிலே இருக்கிறது. பேயிலே இருக்கக்கூடிய சகல கருத்துக்களும் பேக்கு கீழே இருக்கின்ற ஒரு நுக்தா இருக்கிறது, புள்ளி, அந்த புள்ளியிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொன்ன நேரத்திலே பாபுல் இல்ம், அறிவின் பட்டணத்துடைய வாசலாகிய அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு ஆசை மிகைத்து தெய்வீக சக்தி அதிகப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்ன பொழுது குர்ஆன் முழுவதிலும் உள்ள கருத்துக்கள் பிஸ்மில்லாஹ் ஃபாத்திஹா சூராவிலே உண்டு. ஃபாத்திஹா சூராவிலே உள்ள சகல தத்துவங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் உண்டு. பிஸ்மில்லாஹ்வில் உள்ள தத்துவம் பேயிலே உண்டு.
பேயுடைய தத்துவம் பேக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி நுக்தா அதிலே உண்டு என்று சொன்ன நேரத்திலே ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், பேக்கு கீழே இருக்கக்கூடிய நுக்தா இருக்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனத்தில் பேக்கு கீழே இருக்கக்கூடிய நுக்தா அந்த புள்ளி, அதற்கு அலியாகிய நான் விளக்கம் எழுத ஆரம்பித்தால் 70 ஒட்டகைகள் எவ்வளவு கடதாசுகளை சுமக்குமோ அந்த கடதாசுகளில் எழுதுவேன் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? 70 ஒட்டகைகள் எத்துணை கிலோ கடதாசுகளை பேப்பர்களை தூக்குமோ அவ்வளவு பேப்பர்களிலும் பேக்கு கீழே இருக்கக்கூடிய நுக்தா அந்த புள்ளிக்கு நான் விளக்கம் எழுதுவேன் என்று சொன்னார்கள் அலி இப்னு அபி தாலிப். இது குர்ஆனுடைய தத்துவம். குர்ஆனை ஆராயாத காரணம்தான் இன்று இஸ்லாத்திலே ஏற்பட்ட பிளவுகளும் வகுப்புவாதங்களும். குர்ஆனை ஆராய்ந்தால் ஒரு போதும் வகுப்புவாதம் வராது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் சொல்வார்கள். குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய ஆசை அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கடைசி காலத்திலே தோன்றுவார்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமா சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், அப்படியானால் இந்த குர்ஆனிலே குர்ஆனுக்கு வெளிக்கருத்தும் உண்டு உட்கருத்தும் உண்டு. ஒவ்வொரு உட்கருத்துக்கும் 70,000 கருத்து என்றால் அந்த 70,000 கருத்துக்கள் என்ன? சூபியாக்கள் சொன்ன கருத்துக்கள் தான். அந்த குர்ஆனிலே குளியோடி குர்ஆனுடைய ஆழமான பாத்தினியத்தான கருத்துக்களை ஆராய்ந்துதான் சூபியாக்கள் விளக்கம் சொன்னார்களே தவிர சூபியாக்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கு தங்களுடைய மனோ விருப்பத்துக்கு ஏற்றவாறு விளக்கம் சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி வர்ணிக்கிறான். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்று எதற்கெடுத்தாலும் குர்ஆனிலே வருகிறதா என்று கேட்கக்கூடிய காலம். குர்ஆனை ரொம்ப சிம்பிளாக, குர்ஆனை மிகவும் ஒரு இலேசான ஒரு விஷயமாக ஒரு மறையாக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு காலம் இது. கருத்து தப்பான கருத்து. குர்ஆன் ஆழமானது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனை பற்றி அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி, قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. الله تعالى சொல்கிறான், قل لو كان البحر مدادا لكلمات ربي. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல கடல்களையும், இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகல கடல்களையும் மையாக கரைத்து அல்லாஹ்வுடைய கலிமாத் என்ற வேத வசனங்களுக்கு விளக்கம் எழுதினாலும் லனஃபிதல் பஹ்ரு, மை ஒளிந்து விடும். கபுல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, வேத வசனங்களுடைய விளக்கம் ஒழியாது, குர்ஆனுடைய விளக்கம் ஒழியாது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கடல்களையும் மையாக கரைத்து, சகல கடல்களையும், உலகத்திலே எத்தனையோ கடல்கள் உண்டல்லவா, அத்துணை கடல்களையும் அத்துணை தண்ணீர்களையும் மையாக கரைத்து குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் மை ஒளிந்து விடும், குர்ஆனுடைய விளக்கம் எழுதியாது. வலவு ஜீனா பிமிஸ்லிஹி மததா, இன்னும் ஒரு மடங்கு கொண்டாலும் சரி. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலை போல 2 மடங்கு கடல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களை போல 2 மடங்கு கடல்களை கரைத்து குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் குர்ஆனுடைய விளக்கம் முடியாது. ஆகவே சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் தத்துவம். திருக்குர்ஆனிலே இருந்து
போல 2 மடங்கு கடல்களை கரைத்து குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் குர்ஆனுடைய விளக்கம் முடியாது. ஆகவே சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் தத்துவம். திருக்குர்ஆனிலே இருந்துதான் இந்த சூஃபித்துவம் என்ற இந்த ஞானம் என்ற இந்த ஊற்று, ஞானம் என்ற இந்த நீர் பெருக்கெடுத்தது எங்கிருந்து? குர்ஆனிலே இருந்துதான். குர்ஆனுக்கு மாற்றமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிக்கு மாற்றமாக எந்த கருத்துக்களையும் சூஃபியாக்கள் சொல்லவில்லை, ஞானிகள் சொல்லவில்லை. ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்கள் மரித்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள், மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள், அவர்களில் பிரயோசனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தாருக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நான் தருகின்றேன். நன்றாக சிந்தித்து பாருங்கள். சூரத்துல் ஜாசியா 22வது வசனம். சூரத்துல் ஜாசியா என்ற ஒரு சூரா குர்ஆனிலே உண்டு. அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அவுலியாக்களுடைய மகத்துவத்தை பற்றி சொல்கின்றான். எப்படி சொல்கிறான் தெரியுமா சகோதரர்களே? நன்றாக சிந்தனையோடு கேளுங்கள். அம் ஹஸிபல்லதீன அஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஸவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். அல்லாஹ் தஆலா ஒரு சவாலுடைய அடிப்படையிலே சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபல்லதீன அஜ்தரஹு ஸய்யிஆத், மிருகங்களுடைய தன்மையில் இருந்து கொண்டு, மிருகங்களுடைய தன்மையில் இருந்து கொண்டு சதா பாவம் செய்யக்கூடியவர்கள், அவர் செய்யக்கூடியவைகள் எல்லாம் பாவம். மிருகத்துடைய தன்மையில் இருந்து கொண்டு பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், பாவத்திலே மூழ்கியவர்கள், அதாவது கீழ்த்தரமான அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை பரிபூர்ணமாக விசுவாசம் கொண்டு நல்ல அமல் செய்து அல்லாஹ்வை அடைந்தார்களே அந்த அவுலியாக்கள், அந்த மகான்கள், அந்த மகான்களும் இந்த மிருகத்துடைய மர்த்தபாவிலே கிடக்கக்கூடிய இவர்களும் ஒன்று சமம் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கருத்து நடைமுறை அப்படித்தானே எண்ணுகிறார்கள். என்ன அவுலியாக்கள் என்றால் யாரு? அவர்களும் மனிதர்கள் தானே, அப்படித்தானே சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யாரு? அவர்களும் மனிதர் தானே, மனிதன் தானே என்று ஒதுக்கக்கூடிய அந்த கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவும் கீழ்த்தரமான பதவியிலே இருந்து கொண்டு பதவி உயராமல், உயர்ச்சி அடையாமல், கீழ்த்தரமான மட்டத்திலே இருந்து கொண்டு அவுலியாக்களும் இவர்களும் ஒன்று சமம் என்று மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அந்த மேலோர்களாகிய அவுலியாக்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? மேலோர்களான அவுலியாக்கள் எப்படியானவர்கள்? ஸவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்கள் உயிர் வாழ்வதும் மௌத்தாகுவதும் சமம். அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அந்த நாதாக்களாகிய அவுலியாக்கள் அவர்கள் உயிர் வாழ்வதும் சமம், மரிப்பதும் சமம். மரித்ததால் மௌத்தானதால் அவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது. உயிர் வாழ்வதும் அவர்கள் மௌத்தாகுவதும் இரண்டும் சமம். அவர்கள் மௌத்தான காரணத்தினால் அவுலியாக்களுடைய அந்தஸ்து குறைந்து விடவில்லை. அவுலியாக்களுடைய மரணமும் அவர்களுடைய ஹயாத்தும், அவர்களுடைய உயிர் வாழ்வும் அவர்களுடைய மரணமும் சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஸாஅ மா யஹ்குமூன், கீழ்த்தரமான பதவியிலே இருந்து கொண்டு அவுலியாக்களை சாதாரணமாக இடை போடுகிறார்களே, இவர்கள் போடக்கூடிய இடை, இவர்கள் சொல்கின்ற தீர்ப்பு மகா பிழையான தீர்ப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஆக சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். ஸவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவுலியாக்கள் உயிர் வாழ்வதும் அவர்கள் மரணிப்பதும் சமம், இரண்டும் சமம். அப்படியானால் மரணித்த காரணத்தினால் அவுலியாக்கள் மாண்டு பதவி குறைந்து போய்விட்டார்களா? இல்லை, அவர்கள் அந்தஸ்துடையவர்களாகவே இருக்கிறார்கள். அவுலியாக்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள் சூஃபியாக்கள், அல் அவுலியா அராயிசுர் ரஹ்மான், அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய மணப்பெண்கள். அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய திருமணப்பெண்கள். அவுலியாக்கள் அல்லாஹ்வை அடைந்து அல்லாஹ்வுடைய காதலர்களாக அல்லாஹ் அவர்களை காதலிக்கிறார்.
அவுலியாக்களை அல்லாஹ் காதலிக்கிறான். அல்லாஹ்வுடைய காதலை பெற்றவர்கள் தான் அவுலியாக்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அதான் அவுலியாக்களுடைய நிலை. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். முதலாவது யாருடைய பொருத்தம் பாருங்கள் சகோதரர்களே, யாருடைய அன்பு முந்துகிறது? யாருடைய அன்பை முதல் சொல்றான் அல்லாஹு தஆலா? அவுலியாக்களை அல்லாஹ் முதல் நேசிக்கிறான், பிறகுதான் அவுலியாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹும், இறை நேசர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் அவுலியாக்களுடைய நேசத்தை பாருங்க. அவுலியாக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யுஹிப்புஹும், அவுலியாக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வ யுஹிப்பூனஹு, பிறகுதான் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். யாருடைய நேசம் முந்தினது? அல்லாஹு தஆலா தனது அவுலியாக்களை நேசிப்பதாக முதலில் சொல்கிறான். அதுக்கு பிறகுதான் அவருடைய நேசம். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. யுஹிப்புஹும், அல்லாஹ் அவுலியாக்களை நேசிக்கிறான். வ யுஹிப்பூனஹு, அவுலியாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். இங்கு யாருடைய நேசத்தை முதலில் சொல்கிறான் சகோதரர்களே? ஆகவே அவுலியாக்களை முதலில் நேசிப்பவன் யாரு? அல்லாஹு தஆலா. அவுலியாக்களை நேசிப்பது அல்லாஹ்வுடைய குணம். அவுலியாக்களை நேசிப்பது அல்லாஹ்வுடைய குணம். அவுலியாக்களை கோபிப்பது ஷைத்தானுடைய குணம். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அல்லாஹு தஆலா அவுலியாக்களை நேசிக்கின்றான். அவுலியாக்கள் அல்லாஹுவை நேசிக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அவுலியாக்கள் உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி விடவில்லை என்ற கருத்தை நாங்கள் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆயத்தை தருகிறேன். அதுவும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆயத்து. நீங்கள் ஏற்கனவே கேட்ட விஷயங்களாக இருந்தாலும் தொகுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகளை அது தொடும். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله. الله تعالى சொல்கிறான், ولا تحسبن الذين قتلوا في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் செத்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ்வுடைய வழியில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் செத்தவர்கள், மரணித்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். யுர்ஸகூன, அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. ஃபரிஹீன, சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை செத்தவர்கள், மரணித்தவர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்றான், ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். சொல்லவும் வேண்டாம், எண்ணவும் வேண்டாம். யாரை? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள். இங்கு அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர்கள் நினைக்கிறாங்க, எப்படி காபிர்களோட சண்டை செய்து, காபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில இஸ்லாத்திற்காக சண்டை மூண்டு, அந்த யுத்தத்தில் காபிர்களோடு செய்யக்கூடிய யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்க தான் சுஹதாக்கள். அவங்க தான் உயிர் வாழ்கிறார்கள், மற்ற அவுலியாக்கள் உயிர் வாழவில்லை என்று சிலர்கள் எண்ணுகிறார்கள். அது தப்பு. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லும் பொழுது இங்கு இரண்டு விதமான யுத்தம், இரண்டு விதமான யுத்தத்தை குறிக்கிறது. ஒன்று காபிர்களோடு செய்கின்ற சிறிய யுத்தம், காபிர்களோடு செய்யக்கூடிய சிறிய யுத்தம்,
அந்த யுத்தத்தில் மாண்டவர்களும் மௌத்தானவர்களும் ஷஹீதானவர்கள் தான், அவர்களும் உயிரோடு வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் பெரிய யுத்தம், நப்சோடு பெரிய யுத்தம் செய்து, நப்சோடு போராடி, நப்சோடு போராட்டம் செய்து, நான் என்பதை வேறென்பதை அறுத்து அல்லாவிலே ஃபனாவானார்களே, அவர்களும் அல்லாவிலே அழிந்தவர்கள் தான் அவுலியாக்கள், அவர்களும் உயிர் வாழ்கிறார்கள். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது யுத்த களத்திலே சென்று காபிர்களோடு யுத்தம் செய்து ஷஹீதானவர்கள் மாத்திரம்தான் உயிரோடு வாழ்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் உயிரோடு இல்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பெரிய போர் செய்தவர்கள் அவுலியாக்கள், சின்ன போர் செய்தவர்கள் உயிர் வாழ்வார்கள் என்றால் பெரிய போர் செய்தவர்கள் செத்து விடுவார்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள், உடைய புத்தியை கொண்டு யோசித்து பாருங்கள். சின்ன போரில் கலந்து கொண்டு, சின்ன போர்ங்கிறது என்ன? காபிர்களோட செய்கிறது சின்ன போர். அந்த சின்ன போரில் ஷஹீதானவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட ஜிஹாதுன் அக்பர், பெரிய போர், நப்சோடு போராடுவது, நான் என்ற வேறென்ற உணர்வுகளை அறுத்து இறைவனிலே பனாவாகுவது பெரிய போர். இந்த போரிலே மாண்ட அவுலியாக்கள் செத்து விட்டார்களா? இல்லை, அவர்களும் உயிரோடு வாழ்கின்றார்கள். எனவே அவுலியாக்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். அவுலியாக்களை நீங்கள் விடுங்கள் சகோதரர்களே, அவுலியாக்கள் மாத்திரமா உயிரோடு வாழ்கிறார்கள்? சாதாரணமான மூமின்கள் கூட உயிரோடு தானே வாழ்றார்கள் கபரிலே. விலாயத்தை பெறாத, விலாயத் என்ற பரிசை பெறாத சாதாரணமான மூமின்கள் கூட கபரிலே உயிர் வாழ்கிறார்கள் என்றால் அதையும் விடுங்கள். காபிர்கள், காபிர் கூட மரணித்த பிறகு அவனுக்கு சக்தி உண்டு, அவனுக்கு உயிர் உண்டு என்றால் அவுலியாக்கள் செத்து விட்டார்களா? சகோதரர்களே, நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, இன்னல் மையித்த லயரிஃபு ஸாயிரஹு என்று சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம், முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ். இன்னல் மையித்த லயரிஃபு ஸாயிரஹு, கபரில் அடக்கப்பட்ட ஒரு மையித்தாகிறது, கபரில் அடக்கப்பட்ட மையித்து கபருக்கு வெளியே நின்று ஜியாரத்து செய்யக்கூடியவனை அறிகிறது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னார்கள்? கபருக்குள்ளே இருக்கக்கூடிய மையித்து கபரின் வெளியே நின்று கொண்டு அந்த மையத்தை ஜியாரத்து செய்கிறானே, தரிசிக்கிறானே, அவனை அறிகிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் முஸ்லிமா இருக்கட்டும் காபிரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? பொதுப்படையா சொன்னாங்க. இன்னல் மையித்த, நவவி இமாம் சொல்றாங்க இன்னல் மையித்த, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? முஸ்லிம் என்று சொல்லல, காபிர் என்று சொல்ல, இன்னல் மையித் என்னாங்க, மையித்து அறைகிறது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த மையித்ங்கிற பதம் யாரை எடுத்துக்கொள்ளும்? முஸ்லிமையும் எடுத்துக்கொள்ளும், காபிரையும் எடுத்துக்கொள்ளும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் படி ஒரு காபிரான மையித்து கபரிலே இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே நின்று அந்த மையத்தை ஜியாரத்து செய்யக்கூடியவனை அந்த காபிரான மையத்து அறிகிறது என்றால், விலாயத்தை பெற்ற மூமின்கள், அது மாத்திரமல்ல அல்லாஹ்வை நெருங்கிய, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அந்த அவுலியாக்களை நாங்கள் செத்தவர்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எப்படி நாக்கு வரும் சகோதரர்களே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். பாபு கஸ்வத்தி பத்ர், பத்ர் யுத்தம் என்ற பாடத்திலே புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திலே இஸ்லாத்துடைய விரோதிகள் குஃபார் குறைஷ், குறைஷ் தலைவர்கள் 15 பேருக்கு மேற்பட்ட குறைஷ் தலைவர்கள் குஃபார்கள் செத்தார்கள், செத்து மடிந்தார்கள். யுத்தத்திலே செத்து மடிந்து கைவேறு கால்வேறு உடல் வேறாக சன்னா பின்னமாக நாற்றம் எடுத்து அந்த பத்ர் களத்திலே காவிர்கள் கிடக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் செத்து 3வது நாள், காவிர்கள் செத்து 3வது நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காவிர்களோடு பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்?
காபிர்கள், இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லன்னா துயரத்தை கொடுத்த அந்த காபிர்கள் ஷன்னா பின்னமாகி கால் வேறு கை வேறு உடல் வேறாகி செத்து கிடந்து 3வது நாள் அவர்கள் கிடக்கக்கூடிய நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களை பார்த்து கேட்கிறாங்க, கூப்பிட்டு, காபிர்களே, ஹல் வஜத்தும் மா வாதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தானே, அந்த வாக்கு இப்பொழுது உண்மை என்பது புரிகிறதா? இஸ்லாத்துடைய விரோதிகளாகிய உங்களை அழித்து கட்டுவதாக அல்லாஹ் வாக்களித்தானே, அந்த வாக்கு உண்மையாகி விட்டது அல்லவா? நீங்கள் எல்லாம் அழிந்து விட்டீர்கள் அல்லவா? அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாக தெரிகிறதா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களோடு பேசிய நேரத்திலே பக்கத்திலே இருந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அத்துகல்லிமு அஜ்சாதன் லா ரூஹ லஹா, அல்லாஹ்வுடைய ரசூலே, உயிரற்ற செத்து கிடக்கக்கூடிய இந்த ஜடங்களோடு, செத்த ஜடங்களோடு அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் பேசுகிறீர்களே, உங்களுடைய பேச்சு கேட்குமா என்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை சிந்தியுங்கள் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அந்தும் பி அஸ்மா மின்ஹும், உமரே, உயிர் வாழக்கூடிய நீங்கள் கூட அவர்கள் கேட்பது போல கேட்க மாட்டீர்கள், உங்களை விட தெளிவாக கேட்கிறார்கள். ஹயாத்துள்ள உயிருள்ள நீங்கள் எனது பேச்சை எவ்வளவு தெளிவாக கேட்கிறீர்களோ அதை விட தெளிவாக இந்த மையத்துகள் என்னுடைய பேச்சை கேட்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த செத்த பிணங்களுக்கு வெளியே பேசுவது விளங்கும் என்றால் அல்லாஹ்வுடைய காட்சியிலே இருக்கக்கூடிய அவுலியாக்கள், அந்த மகான்கள் கபரிலே, சொர்க்க பதியிலே, சொர்க்க பூங்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான்களோடு பேசினால் அவர்களுக்கு கேட்காதா? அது மாத்திரமா சகோதரர்களே, அவுலியாக்கள் கபரில் நீங்க எண்ணிவிடக் கூடாது, அவுலியாக்கள் எந்த நேரமும் கபரில் இருப்பார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. சில சமயங்களில் அவுலியாக்கள் கபரை விட்டும் வெளியே வருவார்கள். அப்துல் கனியுன் நாபலசி இமாம் அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். அப்துல் கனியுன் நாபலசி இமாம் நாயகம் சொல்கிறார்கள், அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு, தங்களுடைய முரீதீங்களுக்கு சொல்லொன்னா கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அவுலியாக்கள் கபர்களிலே உறங்க மாட்டார்களாம், கபரை விட்டும் வெளியே வந்து விடுவார்களாம். இனி தாங்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். சொல்லொன்னா துயரங்கள் அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்திலே கடைசி இக்கட்டான நிலை, சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் அல்ல, இனி தாங்க முடியாது என்று கடுமையான சோதனை அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு வருமானால் அவுலியாக்கள் என்ன செய்வார்கள்? கபரிலே உறங்க மாட்டார்கள், வெளியே வந்து தோளோடு தோள் நின்று முரீதீன்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பார்கள் என்று யார் சொல்கிறார்கள்? அப்துல் கனியுன் நாபலசி இமாம் சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை ஹர்புல் ஹலீத், அதாவது வளைகுடா யுத்தத்தின் போது அவர்கள் சொன்ன வாக்கு உண்மையாக மக்கள் பார்த்தார்கள். பக்தாது ஷரீஃபை, அவுலியாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஈராக் நாட்டை அழித்து விடுவதற்கு, அதாவது முஸ்லீம்களும், அதாவது வஹாபிச முஸ்லிம்களும் கபர்களை உடைக்க வேண்டும், அவுலியாக்களுடைய கபர்களை உடைக்க வேண்டும் என்று ஈராக்கிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய கபர்களை எப்பொழுதே உடைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்த பேரளவிலே முஸ்லிம்களாக இருந்தவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த ஹர்புல் ஹலீத் வளைகுடா யுத்தம். இந்த வளைகுடா யுத்தத்திலே போலி முஸ்லிம்களும் யஹூதி நசாராக்களும் சேர்ந்து அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடமாகிய ஈராக்கை அழித்து ஒழிக்கலாம் என்று திட்டம் போட்டு ஈராக் நாட்டை வரைபடத்திலே இருந்து ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஈராக்கை தாக்குவதற்கு சில நிமிஷங்களுக்கு முன்னால் பிபிசி செய்தியிலே யஹூதி நசாராக்கள் சொன்னார்கள், நாங்கள் இன்னும் சில மணித்தியாலங்களில் ஹரீத்தத்துல் ஆலம், உலக
அதாவது வரைபடத்திலிருந்து ஈராக் என்ற பெயரையே ஒழித்து விடுவோம் என்று திட்டம் போட்டு பல மில்லியன் பல பில்லியன் கணக்கிலே பம்களை அதாவது குண்டுகளை அள்ளி போட்டார்களே. அந்த நேரத்தில் அவுலியாக்கள் சும்மாவா இருந்தார்கள்? ஈராக்கிலே அவுலியாக்கள் வெளியே வந்து விட்டார்கள். மக்கள் சாதாரணமாக பார்த்தார்கள். ஆக்கன் திறந்தவர்கள் மாத்திரம் பார்க்கவில்லை, சாதாரணமான பக்கீர்கள் கூட பார்த்தார்களாம். பகதாதை தாக்க ஆரம்பித்து குண்டு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு பார்த்தால் அவுலியாக்கள் கூட்டம், பச்சை ஜுப்பாக்கள் அணிந்து கொண்டு, பச்சை தலைப்பாக்கள் அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் வீதியில் நடமாடிய அந்த காட்சியை பார்த்தவர்கள் இன்றும் ஈராக்கிலே இருக்கிறார்கள். நீங்கள் போனால் அறிந்து கொள்ளலாம். இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் ஈராக் மக்களுக்கு அவுலியாக்கள் என்றால் யார் என்று புரிந்தது. இப்பொழுதுதான் ஜியாரத்துகளிலே பெரிய கூட்டம். 1984ஆம் ஆண்டு நான் முதல் ஈராக்குக்கு சென்ற பொழுது அவுலியாக்களுடைய தர்காக்களில் அவ்வளவு கூட்டம் இல்லை, சர்வசாதாரண கூட்டம். ஆனால் இப்பொழுது அடித்து வேக முடியாத சனம். காரணம் என்ன? அவுலியாக்களுடைய அந்தஸ்தை கண்டுவிட்டார்கள். அவுலியாக்கள் பாதுகாத்தார்கள். அதாவது உலக மகா யுத்தத்திலே போட்ட குண்டை விட பல மில்லியன் கணக்கு, பல கோடிக்கணக்கான மடங்கு அதிகமாக போட்டும் கூட அந்த ஈராக் எதனால் பாதுகாக்கப்பட்டது? அவுலியாக்கள் பாதுகாத்தார்கள். ஈராக் மக்கள் சொல்றார்கள் அவுலியா உல்லாஹ் ஹமௌனா என்று சொல்றார்கள். அவுலியா உல்லாஹ் ஹமௌனா, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்றார்கள். அப்படி சொல்ல மாட்டார்களே சில ஈராக் மக்கள், அப்படி சொல்கிறார்கள். அங்குள்ள உலமாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், மார்பு தட்டி சொல்கிறார்கள், நுஅல்லிமு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அவுலியாக்களுடைய கபர்கள், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கின்ற காரணத்தினால் அந்த அவுலியாக்கள் எங்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்கின்றார்கள். சகோதரர்களே, ஈராக் நாட்டிலே சாமர்ரா என்று ஒரு ஊர் உண்டு. பகதாதிலே இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் சாமர்ரா என்ற ஒரு ஊர், சுர்ர மர்ரா என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகான காட்சி உள்ள ஆறுகள், அருவிகள், அதாவது ஈத்தம் தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகான காட்சி மிக்க ஒரு சுர்ர மர்ரா. அதை பார்த்தாலே ஆசை வரும் என்று சொல்லக்கூடிய கருத்துள்ள சாமர்ரா என்ற ஊர். அந்த ஊர்ல ஒரு ஜியாரம் உண்டு, அலியுல் ஹாதியுடைய ஜியாரம். இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அலியுல் ஹாதி அவருடைய ஜியாரம். அவர் சாஹிபுல் ஜலால், ஜலாலுடையவர்கள், ஜலாலியத்துடையவர்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யுத்தத்திலே, வளைகுடா யுத்தத்திலே ஈராக்கிலே பல ஊர்களுக்கு கொஞ்சம் சேதங்கள் ஏற்பட்டது. ஆனால் சாமர்ரா என்ற ஊரில் ஒரு கல்லு கூட உடையவில்லை. அந்த ஊரையே பாதுகாத்தார்கள் அலியுல் ஹாதி. அது பெரிய சரித்திரம். அதை பார்ப்பதற்காக மக்கள் யுத்தம் முடிந்த பிறகு போனார்களாம் கூட்டம் கூட்டமாக. யுத்தத்திலே ஊரெல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் சாமர்ரா என்ற ஊர்ல ஒரு சேதமும் கிடையாது. காரணம் என்ன? அந்த ஊரு கடலாக தெரிந்ததாம். குண்டு போடக்கூடியவர்கள் ஆகாயத்திலே இருந்து பார்க்கிறார்கள், ஒரு கடல், கடலுக்கு குண்டு போடுவார்களா? அமெரிக்கர்கள் அவருடைய அதாவது ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார்களாம், ஈராக் நாட்டுக்குள்ளே பகதாதிலே இருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கடல் உண்டு, நாங்கள் பார்த்தோம் என்று. ஆனால் கடல் உண்டா? இல்லை. சாமர்ரா என்ற அந்த ஊர் கடலாக காட்சி அளித்தது. அந்த அளவு அந்த ஊரை பாதுகாத்தார்கள் அலியுல் ஹாதி, மகான் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சாஹிபுல் ஜலால் உடையவர்கள். இப்படி சகோதரர்களே, நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவுலியாக்கள் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். எங்களுடைய நாயகம் ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர் தான், அதாவது 2வது அவுரங்கசீப், 1வது அவுரங்கசீப் ஹாஜா நாயகத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். 2வது அவுரங்கசீப் ஹாஜா நாயகத்துடைய வஃபாத்துக்கு பிறகு இந்தியாவை ஆண்ட 2வது அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் என்பவர் பெரிய மன்னர். அவர் ஆரம்ப காலத்திலே அவுலியாக்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவுலியாக்கள் மீது அவருக்கு பக்தி இல்லை. என்ன அவருடைய கருத்து? போற இடமெல்லாம் அவுலியாக்கள்,
உங்களுக்கு தெரியும், ஹிந்துஸ்தான்ல வட இந்தியாவில் பார்க்கலாம் நிறைய அவுலியாக்கள். நீங்க டில்லியை பார்த்தால் அவுலியாக்களுடைய கோட்டை போலதான் உங்களுக்கு காட்சி தரும். நிறைய அவுலியாக்கள் டில்லியிலே அடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்தியா முழுவதும் நிறைய அவுலியாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். அவுரங்கசீப் இவருக்கு அவுலியாக்கள் மீது பக்தி இல்லை. இவர் மனதிலே ஒரு எண்ணம் கொண்டார். அவுரங்கசீப் மன்னர், என்ன இந்த அவுலியாக்கள் 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 என்று கபறுகளை கட்டி மாபிள்களாலும் சலவை கற்களாலும் கபறுகளை கட்டி அவுலியாக்கள் அவுலியாக்கள் என்று மக்கள் கொண்டாடுகிறார்களே, என்ன அவுலியாக்கள்? எனவே அவர் முடிவு செய்தார், இனி அவுலியாக்களுடைய கபறுகளை உடைப்பேன், அவுலியாக்களுடைய கபறுகளை நான் உடைத்து அப்படியே மண்ணோடு மண்ணாக நான் ஆக்கிவிடப் போகிறேன் என்று இவர் முடிவு செய்து இவர் மனதிலே ஒரு எண்ணம் கொண்டார். ஒரு கபருக்கு ஒரு வலியுல்லாட கபருக்கு போய் இவர் சலான் சொல்றது. சலான் சொன்னா உடனடியாக அந்த வலியுல்லா வலைக்கும் சலாம் என்று இவருக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாட்டி உடைத்து விடுவதுங்கிற முடிவுக்கு வந்தார். இவர் செய்த முடிவாதான். கபருக்கெல்லாம் போற, கபர்களுக்கு போய் அவுலியாக்கள் கபருக்கு போய் சலாம் சொல்றது, உடனே பதில் வரணும் வலைக்கும் சலாம் என்று. அப்படி பதில் வராட்டி கபறுகளை உடைப்பதென்ற முடிவுக்கு வந்தாரு. இவர் சலான் சொன்னா இந்த பெரிய மன்னர் பெருமையில கிடக்கிறவர் பதில் சொல்றது அவங்களுக்கு அவசியமா? கபூர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கபூர்ல எந்த நேரம் இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட போறல அவங்க. இவர் என்ன செஞ்சாரு, மோலாவது இந்தியாவில் பத்தேபு ஜிக்ரி என்ற ஒரு ஊர் இருக்குது. சலீம் சிஸ்தி, சிஸ்தியா தரீகத்தில் உள்ள ஒரு பெரிய மகான் சலீம் வலியுல்லா, ஹசரத் சலீம் வலியுல்லாட ஜியாரத்துக்கு மோலாவது போனாரு. அதைத்தான் முதல்ல உடைக்கிறேன். பத்தேபு ஜிக்ரிக்கு போய் சலீம் வலியுல்லாட ஜியாரத்துக்கு முன்னால போய் இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சலீம் வலியுல்லான்றாரு. அவங்க பதில் சொல்லல. 3 தரம் சொல்லி பார்த்தாரு, பதில் வரல. அப்ப இவர் சொல்றாரு, என்ன எங்க அவுலியாவுக்கு ஹயாத் இல்லையே, ஹயாத் இருந்தா பதில் சொல்லணுமா, உயிர் இருந்தான்னு சொல்லி அந்த கபரை உடைச்சாரு. உடைச்சி தர மட்டமாக்குனாரு. 2வது கபருக்கு வந்தாரு, உடைச்சாரு. 3வது கபருக்கு வந்து சலான் சொன்னாரு, உடைச்சாரு. இப்படியாக இவர் 39 கபறுகளை உடைச்சாரு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 39 கபறுகளை உடைத்து விட்டு கடைசி 40வது யார கபருக்கு வராரு? கரீபே நவாஸ் அத்தா ரசூல் சையீத் ஆலம் குதுபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய கபருக்கு பக்கத்தில் வந்து இப்ப அதை உடைக்க போறாரு. உடைக்க முடியுமா? என்ன செய்கிறார்? வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஜா முஈனுத்தீன் என்றாரு. பதில் வரல. ஆனா இவருக்கு பதில் வராட்டி இவருக்கு உள்ளத்துல அதாவது ஒரு வேகம் வரும். என்ன பதில் வரல, உடைக்கணும் என்று. அந்த வேகம் வரல ஹாஜாவுக்கு முன்னால. இவருக்கு பயம் வருகிறது. 2வது சலாம் சொன்னார், பதில் வரவில்லை. 3வது சலாம் சொன்னார், வலைக்கும் சலாம் யா அவுரங்கசீப், ஏ அவுரங்கசீபே, பேர் சொல்லி மலிகண்டெல்லாம் சொல்ல ராஜாண்டலாம், அவுரங்கசீபே உனக்கு சலாம் என்று ஹாஜா நாயகம் 3வது தரம் சலாம் சொன்ன பொழுது பதில் சொன்னார்கள். பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ அவுலியாக்களை பற்றி என்ன எண்ணிக்கொண்டாய்? கபூர்ல இருந்து பேசுகிறார்கள். நீ மோலாவது சலாம் சொன்ன நேரத்தில் நான் மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். மோலாவை நீ சலாம் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், உன்னிடத்திலே போகும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள். 2வது சலாம் சொல்லும் பொழுது நான் வந்து கொண்டிருந்தேன் மதீனாவிலே இருந்து, 3வது சலாத்துக்கு வந்து விட்டேன் என்று சொன்ன நேரத்திலே கரீபே நவாஸ் அவர்களுடைய வாக்கை கேட்டு, உபதேசத்தை கேட்டு அவுரங்கசீப் மயக்கம் போட்டு விழுந்து அழுது அவர் அந்த உடைச்ச 39 கபறுகளையும் வெண் சலவை கல்லால் அவருடைய செலவில் கட்டி கொடுத்தார். வெண் சலவை கல் 40 ஜியாரங்கள், 39 ஜியாரங்கள் அவர் உடைத்த. அதில் சலீம் சிஸ்தியுடைய ஜியாரம் தாஜ்மஹால் எந்த வெண் சலவை கல்லால் கட்டப்பட்டிருக்கிறதோ, பொறுமதி மிக்க தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதே வெண் சலவை கற்களால் மோலாவது சலீம் சிஸ்தி மோலாவது உடைத்த அந்த வலியுல்லாவுடைய ஜியாரத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்கள் உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், நம்முடைய கை பிடிப்பார்கள்.
அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் உறுதி செய்யப்பட்ட விஷயம்தான் அவுலியாக்கள் உயிர் வாழ்வது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்று 5வது நாள், இன்னும் எங்களுக்கு பாக்கியாக 4 நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அதாவது ஞாயிறு இரவு, சனி பின்னேரம் ஞாயிறு இரவு நாங்கள் இந்த மஜ்லிஸை தமாம் செய்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெரிய கந்தூரி அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய முஹிப்பீன்கள், தொண்டர்கள், காஜாவுக்காக தங்களை அர்ப்பணித்து பாடுபடக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்வரக்கூடிய காலங்களில் காஜா நாயகம் அவர்களுடைய கந்தூரியை சிறப்பாக்கி நீங்கள் திரளாக கூட்டமாக வந்து இங்கே சமூகம் கொடுத்து காஜாவுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுடைய நேர்ச்சைகள், காணிக்கைகளை கொடுத்து இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அர்ஹமுர் ராஹிமீனான நாயனே, உனது இஸ்முல் ஆலம் என்ற திருநாமத்தை கொண்டு நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம். உனது ஹபீபாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் கேட்கிறோம். உதயகிரியில இருந்து அஸ்ஸகிரி வரை உள்ள அத்துணை அவுலியாக்களுடைய பொருட்டால் கேட்கின்றோம். அதே போன்று எங்களுடைய காஜா நாயகத்துடைய பொருட்டாலும் அவருடைய மகன் காஜா ஃபஹ்ருத்தீன் நாயகத்துடைய பொருட்டாலும் நாங்கள் கேட்கின்றோம். ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கல்புகளை பிரகாசப்படுத்துவாயாக, எங்களை சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே எங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. நாங்கள் சென்ற காலங்களில் அவுலியாக்களை வெறுத்திருந்தால் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம கட்டி பிடிக்கலாம் கொஞ்சம் நஜ்ஜாக மாட்டேன்.